லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ரூத்துவின் மேல் பரிவு கொண்ட போவாசு. அந்நாட்களில் போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீர் கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கின்றேன். உனக்கு தாகமெடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர்? அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். அதற்கு ரூத்து, ஐயா, கருணைமிகு கண்கொண்டு நோக்குகின்றீர். உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார். விவிலிய தேடல். திருப்பாடல் 66 பகுதி 1. நற்செயல்களே தீமையை வெல்லும். இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் முதலும், நீரே என் முடிவும். அன்பர்களே, கடந்த வாரம் நமது விவிலிய தேடலில் இயற்கையை பேணுவோம் என்ற தலைப்பில் 65வது திருப்பாடலில் 9 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்ந்தோம். இவ்வாரம் 66வது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். கடந்த திருப்பாடலைப் போலவே இதுவும் நன்றி புகழ்பா என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இத்திருப்பாடலில் மொத்தம் 20 இறைவார்த்தைகள் உள்ளன. இது ஒரு நன்றி திருப்பாடல். இது மிகவும் பொதுவான பயன்பாடாக அமைந்துள்ளது. இத்திருப்பாடல் எந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. காரணம், இது ஒரு புகழ்ச்சிப்பா. எல்லா மக்களும் கடவுளை போற்றி புகழ இங்கே அழைக்கப்படுகிறார்கள். இத்திருப்பாடல் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. முதலாவது, முழு படைப்பிலும் கடவுளுடைய இறையாண்மை மற்றும் வல்லமையின் பொதுவான நிகழ்வுகளுக்கு புகழ்பாட அழைக்கிறது. இரண்டாவதாக, மக்களுக்கு ஆற்றி வரும் கடவுளின் வியப்புக்குரிய செயல்களுக்காக புகழ்பா இசைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, தனது இறைவேண்டல்களுக்கு கடவுள் பதிலளித்ததற்காகவும் அவரது நன்மைத்தனங்களின் அனுபவங்களுக்காகவும் அவரை புகழ்ந்தேத்துகிறார் தாவீது. குறிப்பாக கடந்த காலங்களிலும் நவீன காலங்களிலும் பொதுவான மற்றும் தனிப்பட்ட கடவுளின் இரக்கத்திற்காக நன்றி செலுத்த நாம் ஒவ்வொரு விடயத்திலும் கற்றுக்கொண்டால் இந்த திருப்பாடலை எவ்வாறு அருளுடனும் புரிதலுடனும் பாடுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போது இத்திருப்பாடலின் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம்.
முதலில் அவ்வார்த்தைகளை பக்தியுடன் வாசிப்போம். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்குரியவை. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அவர்தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன. கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகளில் கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் என்று அனைத்துலக மக்களிடம் தாவீது கூறுவது எடுத்துக்காட்டப்படுகிறது. இங்கே கடவுளின் செயல்கள் அஞ்சத்தக்கவை என்று கூறும்போது, கடவுள் எப்போதும் நம்மை பயமுறுத்தக்கூடியவர் என்று நாம் தவறாக பொருள் கொள்ளக்கூடாது. அதே வேளையில் தீயோரை கடவுள் அழித்தொழிக்கக்கூடியவர் என்பதையும், இவ்வுலக மனிதர் நீதி வழங்க தவறினாலும் கடவுள் எப்போதும் அநீதிகள் இழைக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் அவர் இவ்வாறு கூறுகின்றார். சில வேளைகளில் தவறு இழைத்தவர்கள், தீங்கு நினைத்தவர்கள், கொடிய செயல்களை அரங்கேற்றியவர்கள் யாவரும் தங்கள் செயல்களுக்கு தக்க தண்டனையை பெறும்போது, கடவுள் ஒருத்தர் இருக்காருடா, அவர் பார்வையிலிருந்து எவனும் தப்பிக்கவே முடியாது என்று சொல்வோம் அல்லவா? அதுதான் இது. முதல் திருப்பாடலில் பொல்லார் நல்லார் என்று குறிப்பிடும் தாவீது நல்லாரை நற்பேறு பெற்றவர் என்று அழைக்கின்றார். பொல்லார் காற்றடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் என்றும் உரைக்கின்றார். மேலும், மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே என்று உரைக்கின்றார். ஆக, நாம் தீச்செயல்கள் செய்யும்போது கடவுள் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். மாறாக, அவர் நம்மை தண்டிக்கக்கூடியவர் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் வேரூன்ற வேண்டும். அப்போதுதான் இறையச்சம் கொண்டவர்களாக நமது செயல்களை நேரிய உள்ளமுடன் செய்ய முடியும் என்பதையும் நம் மனங்களில் நிறுத்துவோம். கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும், நான் 1000 வரங்கள் பெற வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும். அது ஓர் அழகான அரண்மனை. அங்கே ஒரு மூலையில் குருவி ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த குருவிக்கு குஞ்சு ஒன்று பிறந்தது. அதே நாளில் மன்னருக்கும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. இருவரும் ஒரு சேர வளர்ந்தனர். மன்னரின் மகன் ஒரு நாள் குருவி குஞ்சுடன் விளையாடி கொண்டிருந்த போது ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு அந்த குருவி குஞ்சின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டான். இதை கண்ட தாய்ப்பறவைக்கு கோபம் கொப்பளித்தது. உடனே அது பாய்ந்து சென்று மன்னர் மகனின் கண்களை கொத்தி குருடாக்கிவிட்டது. அப்போது மன்னர் குருவியை சந்தித்து, சரி, ஒரு குற்றம் நடந்து அதற்கான தண்டனையும் கிடைத்துவிட்டது. இனி நடந்ததை மறந்துவிட்டு நாம் சமாதானமாக போய்விடலாம் என்று கூறி சமரச திட்டம் ஒன்றை முன்வைத்தார். அப்போது அந்த தாய்க்குருவி, மன்னா, உன் மகன் என் மகனுக்கு தீங்கிழைத்தான். அதற்கு நான் தக்கதொரு பாடத்தை அவனுக்கு கற்பித்தேன். ஒரு சமயம் ஒருவனுக்கு கெடுதல் செய்துவிட்டு இன்னொரு சமயம் அவன் மீதே நம்பிக்கை வைப்பவன் இறுதியில் கண்டிப்பாக ஏமாற்றத்தைத்தான் சந்திப்பான். ஆகவே நமக்கிடையே நடந்ததை இனி நீயோ நானோ முற்றிலும் மறந்து விடுவது என்பது முடியாத காரியம். இனிமேல் நான் எவ்வளவுதான் விசுவாசமாக நடந்து கொண்டாலும் உனக்குள் ஏற்பட்டுவிட்ட பகை உணர்வு ஒருபோதும் மறையாது. அதே மாதிரி நீ எவ்வளவுதான் என்னிடம் நல்லவனாக நடந்து கொண்டாலும் உன் செயல்பாடுகளில் எனக்கு எப்போதும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இனி இந்த இடத்தில் தங்குவது எனக்கு நல்லதல்ல. தீங்கு செய்தோரிடத்தில் திரும்பவும் ஆதரவையும் அன்பையும் நாடக்கூடாது. நான் போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த தாய்க்குருவி பறந்தோடிவிட்டது.
அப்போது குனிந்து நின்ற மன்னருக்கு ஒரு சண்டையை நிறுத்துவதற்கு அதை தொடங்காமலே இருந்து விடுவதுதான் நல்லது என்ற ஒரு உண்மை புரிந்தது. இரண்டாவதாக, அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார் என்ற வார்த்தைகள் குறித்து சிந்திப்போம். இங்கே இஸ்ரேல் மக்கள் மோசேயின் தலைமையில் செங்கடலை கடந்ததை நினைவு கூர்கின்றார் தாவீது. மேலும் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். மற்றும் இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்துக் கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் என்ற இறைவார்த்தைகள் தாவீது அரசரின் மனதை தொட்டிருக்க வேண்டும். அதனால்தான் செங்கடல் இரண்டாக பிரிந்த இந்த நிகழ்வை இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். இறுதியாக, அவர்தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன, கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக என்று கூறுகின்றார் தாவீது. பொதுவாக ஒருவரின் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஊற்றெடுக்கும் போது அவை கலகங்களை தோற்றுவிக்கின்றன. இது சில வேளைகளில் பலரின் உள்ளங்களிலிருந்து எழக்கூடியவைகளாகவும் இருக்கலாம். நன்மையும் தீமையும் ஒரே உரைக்குள் இருக்க முடியாது. தீமை இருக்கும் இடத்தில் நன்மை இருக்காது, நன்மை இருக்கும் இடத்தில் தீமை இருக்காது. பல நேரங்களில் நாம் தீமையையோ அல்லது தீமை செய்வோரையோ காணும்போது அந்த நபரிடமிருந்தோ அல்லது அந்த மனிதரிடமிருந்தோ அகன்று போய்விடுவது சாலச் சிறந்தது. இதனால்தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்று நம் முன்னவர்கள் கூறியுள்ளனர். ஆனாலும் இங்கே முக்கியமான ஒன்றை நம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது, நாம் வாழும் எல்லா இடங்களிலும் தீயவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால் அவர்களை விட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கவும் முடியாது. பல வேளைகளில் அவர்களுடன் ஒன்றித்து வாழத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றாக அத்தீயவர்களை கடவுளின் கரங்களில் விட்டுவிட்டு நாம் நல்லவர்களாக, நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். தீமையை நன்மையால் மட்டுமே வெல்ல முடியும். இங்கே நன்மை என்பது நற்செயல்கள் செய்வதை மட்டுமல்ல, கடவுளிடம் முழுமையாக சரணடைவதையும் குறிக்கின்றது. இதனை நமது அன்றாட வாழ்வில் செயல்படுத்திட இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். மனதினில் விளையும் பயமெல்லாம் ஒரு வார்த்தையில் போக்கிடும் தெய்வமே. மனதினில் விளையும் பயமெல்லாம் ஒரு வார்த்தையில் போக்கிடும் தெய்வமே. தொல்லைகள் என்னை தொடும் வேளை என் தோழனாயிருப்பாய் தெய்வமே. தொல்லைகள் என்னை தொடும் வேளை என் தோழனாயிருப்பாய் தெய்வமே. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் வளமும் நற்செயல்களே தீமையை வெல்லும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். செயற்கை நுண்ணறிவு குறித்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இடம்பெறும் 2 நாள் உச்சி மாநாட்டிற்கென பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மாக்ரோன் அவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை உச்சி மாநாடு என்ற தலைப்பில் இம்மாதம் 10 மற்றும் 11 தேதிகளில் இடம்பெறும் கூட்டத்திற்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள செய்தியில், ஏற்கனவே இத்தாலியின் புலியாவில் இடம்பெற்ற G7 கூட்டத்தின் போது தான் செயற்கை நுண்ணறிவு திட்டங்கள் எடுக்கும் தேர்வுகள் மனித கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதை இங்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளார். இத்தகைய கட்டுப்பாடுகள் இல்லையெனில் ஆச்சரியம் நிறைந்த இந்த செயற்கை நுண்ணறிவு
மனித மாண்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஆபத்து உள்ளது எனவும் தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. மனிதகுலத்தை செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டின் பாதிப்புகளிலிருந்து காப்பதற்கு அரசியல் மட்டத்தில் எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை தான் பாராட்டுவதாக தெரிவிக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், தற்போதைய பாரிஸ் மாநாடும் பயன் தரும் தீர்மானங்களை எடுக்க உதவும் வகையில் பல்வேறு வல்லுநர்களுடன் இடம்பெறுவது குறித்து தன் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளார். பூர்வீக குடிமக்கள் தங்கள் கலாச்சார தனித்தன்மையையும் தாங்கள் வாழும் இடங்களிலுள்ள இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும் உரிமையை வலியுறுத்தி ஐநா கூட்டத்திற்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஈஃபாத் எனப்படும் ஐநாவின் வேளாண் வளர்ச்சிக்கான பன்னாட்டு நிதி அமைப்பினால் அதன் ரோம் நகர் தலைமையகத்தில் பிப்ரவரி 10 மற்றும் 11 தேதிகளில் இடம்பெறும் பூர்வீக குடியினர் குறித்த 7வது கருத்தரங்கிற்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நிலம், நீர், உணவு என்பவையெல்லாம் வெறும் பொருட்கள் அல்ல, மாறாக அவை வாழ்வின் அடிப்படை மற்றும் இயற்கையோடு பூர்வீக குடியினரின் பிணைப்பு என அதில் குறிப்பிட்டுள்ளார். சுய நிர்ணயத்திற்கான பூர்வீக குடியினரின் உரிமை, உணவு பாதுகாப்பிற்கும் இறை ஆண்மைக்கும் அது பாதை என்ற தலைப்பில் இடம்பெறும் கருத்தரங்கிற்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள செய்தியில், பூர்வீக குடியினர் தங்கள் தனித்தன்மையை பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கின்ற போதிலும் இன்றைய சூழலில் பன்னாட்டு நிறுவனங்களும் நாடுகளும் விவசாய நிலங்களை பறித்துக் கொள்வதால் இந்த உரிமை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றது என கவலையை வெளியிட்டுள்ளார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என திரு அவை நம்மை அழைக்கும் இந்த யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் நாம் உலக நோயுற்றோர் தினத்தை சிறப்பிக்கின்றோம் என ட்விட்டர் குறுஞ்செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 11ஆம் தேதி உலகம் முழுவதும் திரு அவையில் சிறப்பிக்கப்படும் உலக நோயுற்றோர் தினத்தையொட்டி குறுஞ்செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள திருத்தந்தை, இந்நாளில் நாம் இறைவனின் வார்த்தைகளான எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது, நம் துயர வேளைகளில் அது நம்மை திடப்படுத்தும் என்ற உலக நோயுற்றோர் தினத்திற்கான மையக்கருத்தையும் அதில் எடுத்தியம்பியுள்ளார். மேலும் அதே பிப்ரவரி 11ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள பிறிதொரு ட்விட்டர் குறுஞ்செய்தியில், நோயுற்றோருக்கும் நோயுற்றோர் மத்தியில் சேவையாற்றுவோருக்கும் திரு அவையின் நன்றியை வெளியிட்டு, அவர்கள் இந்த யூபிலி ஆண்டில் வழங்கி வரும் பங்களிப்பு முக்கியத்துவம் நிறைந்தது எனவும் கூறியுள்ளார். மனிதாபிமான மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான அமெரிக்க ஐக்கிய நாட்டின் உதவித் தொகைகள் நிறுத்தப்படுவதற்கான முடிவால் பல லட்சக்கணக்கான மக்கள் துயர்களுக்கு உள்ளாவார்கள் என்ற கவலையை வெளியிட்டுள்ளது கத்தோலிக்க பிறரன்பு அமைப்பான பன்னாட்டு காரித்தாஸ். 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பிறரன்பு பணிகளை ஆற்றி வரும் கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு வெளிநாடுகளுக்கான வளர்ச்சி திட்ட உதவிகளை குறைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் முடிவு பல ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு காரணமாக உள்ளதோடு பல லட்சக்கணக்கான மக்களை மிகப்பெரிய அளவிலான ஏழ்மைக்கு தள்ளுவதற்கும் காரணமாக இருக்கும் என்ற கண்டனத்தையும் கவலையையும் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான பகைமை மற்றும் வன்ம பேச்சுக்கள் 2024ஆம் ஆண்டில் மிக உச்சத்தை எட்டியதாக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் திங்க் டேங்க் என்ற அமைப்பு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்ம பேச்சுக்கள் 2024ஆம் ஆண்டில் 74.4 விழுக்காடு அதிகரித்ததை சுட்டிக்காட்டும் அமெரிக்க ஐக்கிய நாட்டை தலைமையிடமாக கொண்ட இந்த திங்க் டேங்க் அமைப்பு, இஸ்லாமியர்களை வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களாக சித்தரிக்கும் போக்கு கடந்த ஆண்டில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டதாக புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.